சீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கையிலொழுகும் சீராரும் கடலென திகழ்பரத கண்டமிதி முக்கணமும் அதில் சிறந்த திராவிடமும் பிளேயர் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க? எங்கடா ஒருத்தன் நம்ம கூட வந்தானே? அவன் கிளாஸுக்கு போயிட்டான்டா. அவனையெல்லாம் என்ன கூப்பிட்டு வரியா? அடா நாங்க கூப்பிடலடா, அவனா ஓடி வந்துட்டான்டா. மாட்டி ஈட்டி விட்டுற போறான்டா. டேய் எங்கேயாவது போலாமா? குளத்தை குளிக்க போலாமாடா? டேய் வேணாண்டா. வேற என்னடா பண்ண? ஏதாவது சொல்லுங்கடா. ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அங்க வச்சு வருத்துருவோம். கிளாஸ் விட்டு வெளியே போங்கடா. என்ன சார் நோட்டை தூக்கி வீசுறியா? டேய் அடுத்து நீ தான் வெளியே போவா. உங்க தள்ளி உட்காந்து எழுது. டேய் இன்னைக்குமே வெளியே பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டோம்டா. ஏன்டா ஒரு பிட்டு கூட அடிக்க தெரியாம இருக்கா? எந்த சார்ட்ட போய் மாட்டினா? சரி சார்ட்ட வந்து பிடி சார் கூப்பிடான்னு சொல்லி கூப்பிட்டு போடா. சரி வா. என்னடா நீ? சார் பிடி சார் அல்லாசனையும் ஆதிலையும் கூட்டு வர சொன்னாங்க சார். அவங்க 2 பேர் கிளாஸ்ல இருக்கிறதே வேஸ்ட். உங்களை எல்லாம் பார்த்தா படிக்கிற மாதிரியாடா இருக்குது. போங்கடா. டேய் அந்த வாத்தியம் எந்த சைடு தான் வருவான்? வந்தோடனே பிறந்துடலாம். இன்னைக்கு கண்டிப்பா அடிக்கிறோம். കണ്ണു ചുവക്കാണ്, പല്ല് കടിക്കണം, മുഷ്ടി ചുരട്ടണം, ആകെ വിയർക്കണം. നാടി ഞരമ്പ് വലിഞ്ഞു മുറുകണ്, പേശികളാകെ ഉരുണ്ട് കയറാണ്. ചങ്കിനകത്ത് താളമടിക്കണ്, തകിട തകിട മേളമടിക്കണ്. எப்ப பாரு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. തുട്ടി തുട്ടിക്കണ്. പെരുവിരൽ പെരുത്ത് കയ്യാറാണ്, വെള്ളച്ചപ്പാട്ട് പോലെ ഉറഞ്ഞു തുള്ളാണ്. டேய் சீக்கிரம் வாடா, ஃபர்ஸ்ட் போய் டெஸ்ட் வச்சிருக்காரு ஐயா. டெஸ்டா? எனக்கே ஒன்றும் தெரியாதுடா. என்னது டெஸ்டா? போறதே வேஸ்ட்டுடா. அப்ப இன்னைக்கும் கட் அடிச்சிருமா? அப்போ படுத்துரும். ஏய் எந்திரிங்கடா. டேய் ஏய் எந்திரிங்கடா. ஏய் எந்திரிங்கடா. என்ன பண்ண? அடே காணோம். ஏன்டா டெஸ்ட்டுக்கு வரல? ஐயா எல்லாரையும் திட்டினார்ரா. இன்னும் பரீட்சைக்கு 1 மாதம் தான் இருக்குது. இப்போ படித்தா கூட பாஸ் ஆகிடலாம். இதான் உங்கள் லைஃபு. இப்போ விட்டிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னார். யாரு? டேய் எங்கடா உங்கள் அண்ணன்? எங்கள் அண்ணன் வெளியே போயிட்டானே. எங்கடா போயிருப்பான்? தெரியல, இப்போதான் எங்கேயோ வெளியே போனான். நாளை காலை 7 மணிக்கு மேட்ச் இருக்குடா. அவன் வந்தானே சொல்லிடுறியா? வந்ததுமே சொல்கிறேன். அண்ணா ரிஸ்வாண்ணா வந்தாங்க. நாளை காலைல 7 மணிக்கு மேட்ச் இருக்குதான், அவன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. டே காலைல 7 மணிக்கு கை போட்டுரு, மேட்ச்சுக்கு போகணும். சரிண்ணே எழுப்புறேன். இப்போ எக்ஸாம் எழுதுனியா? எக்ஸாம்லாம் ஒன்றுமே எழுதடா. ஏதோ எழுதியிருக்கேன். நான் ஒன்றுமே எழுதலடா, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து சார் பார்த்து எழுத விட்டாங்கடா. +2 என்றழைக்கப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. ரிசல்ட் பார்த்தியா? ஆதிலா லெசன் பாஸ் ஆகிட்டாங்கடா. நம்ம 2 மட்டும் ஃபெயில்டா.
மச்சான் இந்த வராங்கடா அவனு. உங்கள் ரிசல்ட் என்னாச்சு? நான் ஃபெயிலு. நான் 3 பாடம் போயிடுறான். நீங்கள்? நாங்கள் பாசுடா. எங்கள் பாப்பா அட்மிஷன் போட காலேஜுக்கு கூப்பிட்றாடா, போயிட்டு வரேன்டா. ஏய் எங்கள் பாப்பா உங்கள் காலேஜில் அட்மிஷன் போட கூப்பிட்டாங்கடா, போயிட்டுரு மச்சான். என்னடா பேசுவான், போயிட்டானுவோ. மச்சான் நானும் சென்னைக்கு போகிறேன்டா, கடையில் ஆள் இருந்துட்டு வாப்பா கூப்பிட்டாருடா. போயிட்டு வரேன்டா. உனக்கு எத்தனை நாள் லீவு? 1 month தான்டா. உனக்கு 45 days லீவ். என்ன ரிசுவான், பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக போகுதான்? ஆமாம் மச்சான், நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு. மச்சான் வாடா, டீ சாப்பிட போகலாம். போகலாமே. மாஸ்டர் 3 சாயா. டேய் சாய் எடுத்து கொடு. அந்த சட்டி எடுத்து வை. உன்னை பார்த்தா பாவமாக இருக்குடா. டேய் என்னடா இவன் சாயா கடையில் எவ்வளோ ஆக்குறான்? டேய் எந்திரா, போய் கடையில் ஆள் நிற்குது, போய் பாரு. டேய் நைட்டு பயங்கரமான கனவுடா. ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருமே பாஸு, நான் மட்டும் ஃபெயில்ரா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க, நான் மட்டும் டீ கடையில் வேலை பார்க்குற மாதிரி கனவுடா. எங்கடா அவன்? டைம் ஆயிடுச்சுடா. டேய் அங்கே பாருடா. ஏச்சிருக்குடா. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்கள் பொறுப்பை பற்றி இறைவனால் விசாரிக்கப்படுவீர்கள். படிக்கின்ற பருவத்தில் நன்றாக படிப்பது மாணவனின் பொறுப்பு. இதை வீணடிப்பதும் குற்றம்தான். ஒவ்வொரு மாணவனும் படிப்பை வீணடிப்பதால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுமே என கனவு கண்டால் திருந்தி படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்புள்ளது.